நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார்? சில கூலி திராவிடர்கள். அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பறையன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறார். சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே, தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள். நான் சொல்லல, அறிவாசான அம்பேத்கர் எல்லாம் கவனிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கிட்ட, உங்ககிட்ட, நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது, வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்துவிட்ட பிறகு, இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு, ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன்? நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்கிறான். இது மேம்போக்காக கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்கூரையை எவ்வளவு அழகாக வேய்ந்தும் எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லை என் உடன் பிறந்தார்களே. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ் சமூகம் உயராது. உன் ஆதி சிவன் யார்? நீ மதித்து வணங்குகிற இறை சிவன் யார்? சிவன் யார்? சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். இதுதான் இங்க நடந்த கொடுமை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பறையன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறாய். இதாண்டா கொடுமை, இதாண்டா கொடுமை. இதை தகர்க்க யாரால் முடியும்? தமிழ் பேரினத்தின் பெருந்தீ பெரும் நெருப்பால் முடியும். அவனுடைய மகன் சீமான், அவனுடைய பிள்ளைகள், அவன் உயிர் தம்பி தங்கைகளால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள். யார்? நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார்? சில கூலி திராவிடர்கள். போலி தமிழ் தேசியர், கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள். என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய தீண்டாமை, இழிவு, கொடுமை, ஏற்றதாழ்வு, ஏழ்மை, வறுமை, இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ, என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள். தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எதுக்கெடுத்தாலும் ஜீமா ஜீமா ஜீமா. பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய வேடிக்கை.